வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அயலி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவை ரொம்பவே நினச்சி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் அவங்கள சமாளிக்க முடியாமல் நம்ம இந்திராணி ரொம்பவே திணற ஆரம்பிச்சிடுறாங்க. பாவை, நான் சொல்கிறத கேளு, அயலி என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வருவா. ஆனால் இப்போதைக்கு நான் அவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுக்க முடியாது எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க அம்மாவை, எனக்கு யாருமா இருக்கா, நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாவை கிட்ட இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திராணி பேச்சை கேட்கறதா இல்லை பாவை. இந்த பக்கம் நம்ம இந்திராணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி அயலி ஒரு பேரை சொன்னாலே அந்த பேர் என்னன்ட்டு நம்ம இந்திராணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சூரியநாராயணன்ற பேர் தானே, அவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எந்த ஹாஸ்பிட்டல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது நம்ம உண்மையை வாங்கணும். ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நடந்துக்கிறத பார்த்தா அயலி சிவா வெளியில் போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியுன்றதுனால நம்ம இந்திராணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. அதை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம கண் எதிர்க்க ஒரு அப்பாவி தண்டிக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி நம்ம பொன்னியை கூப்பிட்றாங்க. பொன்னியை கூப்பிட்டுட்டு, நீ பாவையை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி இந்த பக்கம் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ரித்திகா, நம்ம செல்வராணிலாம், இவளுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இந்த அயலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவள் வெளியில் போகிறதே இவளுக்கு பொழப்பாக கிடக்குது. அவள் தான் இந்த வீட்டுக்கே வரமாட்டான்றதை நம்ம எல்லாருமே அவங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனாலும் இன்னும் அந்த அயலி சிவாவை பிடிச்சி கட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இவங்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். இனி இந்த இந்திராணியோட பேச்சு இந்த வீட்டில் எடுபடாதுன்றது அவளுக்கு ஒரு நாள் நம்ம புரிய வைக்கணும் ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி ரித்திகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாத்த, இந்த இந்திராணி பேரை ஒன்றுமே இல்லாமல் நம்ம அழிச்சிடணும், அப்போ தான் அந்த சொத்து ஃபுல்லாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் கபிலன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம அயலி சிவாவை வெளியில் திருத்திட்டோம், இனிமேல் இந்த வீட்டுக்கு நம்ம தான் வாரிசுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அயலி சிவா வெளியில் போனதை நினச்சி இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொன்னி ரொம்பவே டென்ஷனாக வராங்க. இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா, இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெளியில் அனுப்பிட்டு இந்த அளவுக்கு இவங்க சந்தோஷம் பண்ணிட்டுருக்காங்களே, இவங்க எல்லாம் பணத்துக்காக ஆசைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னி நம்ம பாவையை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. பாவைக்கிட்ட எவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் பாவை கேட்குற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பொன்னி ஒரு கட்டத்துக்கு மேலே அயலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாவைக்கு ஃபீவர் அடிக்குது, இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க அண்ணி, நீங்கள் கொஞ்சம் பாவையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாவை கொஞ்சமாச்சும் சாப்பிட ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அயலியும் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ரித்திகா, நம்ம செல்வநாயகி, ஜமுனா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த டான்ஸை ஆடும்போது நம்ம அயலி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்த செல்வநாயகி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். பார்த்துட்டு, எங்கடி உன்னை தான் வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் துரத்திட்டோம்ல, எதுக்குடி நீ அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வர அப்படின்றாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அத்தை, நான் ஒரே ஒரு நிமிஷம் பாவையை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, பாவையெல்லாம் நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ரித்திகா ரொம்பவே கடுமையாக நம்ம அயலிக்கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நான் உன்கிட்ட பேசலை, நான் அத்தைக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். யார்கிட்ட பேசினா என்னடி, அவள் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கும், இனிமேல் என் மருமக தான் எல்லாமே, அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் இந்த வீட்டில், நீ பாவையெல்லாம் பார்க்க முடியாது, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்க விடுங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. உடனே ரித்திகா சொல்கிறாங்க, அத்தை இவகிட்ட என்ன பேச்சு, இவளை முதல்ல கழுத்து பிடிச்சி வெளில தருத்துங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ரித்திகா, இதனோட பின்விளைவுகளை நீ ரொம்பவே சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம அயலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரித்திகா. இதை கேட்டுட்டு நம்ம ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை இவளை பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளில தருத்துங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுக்கங்க, அந்த குழந்தை சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, ஒரு நாள் சாப்பிடாம இருப்பா, 2 நாள் சாப்பிடாம இருப்பா, அவள் வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்க மாட்டாள, உன்னை பார்த்துட்டானா அவள் இங்கேயே இருக்கணும்னு நினைப்பா, அதனால் நீ கிளம்பு அப்படின்றாங்க.
அப்போ நம்ம ரித்திகாவை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம அயலிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம ரித்திகா நம்ம செல்வநாயகி எல்லாரும் சேர்ந்து அயலியை கழுத்தை பிடிச்சி வெளியில் திருத்துறாங்க. இதை பார்த்த பொன்னிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னால் தானே அண்ணி வந்தாங்க, இந்த மாதிரி இவங்க அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொன்னி போய் சொல்கிறாங்க, ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த குழந்தை சாப்பிடாம ஒரே ஃபீவரில் இருக்கா, ஒரு வாட்டியாச்சும் அண்ணியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் நீ என்னடி அண்ணி கிண்ணின்ற, உனக்கு ரித்திகா மட்டும்தான் அண்ணி, இவ யாருடி உனக்கு அண்ணி, யாருடி உனக்கு சொன்னா அண்ணின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னியை நம்ம செல்வநாயகியை அடிச்சிடுறாங்க. உடனே பொன்னி ரொம்பவே கோவத்தோட போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம சூரியநாராயணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு நம்ம சூரியநாராயணன் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஐலி சிவான்றவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமா, என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூரியநாராயணன் கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாவி வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட இருந்த ஆதாரத்தை தான் நான் வந்து சிவாவுக்கு சொன்னம்மா, அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போவும் என்னால் வந்து அந்த வீட்டில் வந்து உண்மையை என்னால் சொல்ல முடியாது, எனக்கும் உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வர தேவையில்லையா, நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன், அந்த வீடியோ மூலயமா நீங்கள் சொல்ல வேண்டிய வாக்குமூலத்தை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை நான் எங்கே போய் கொண்டு போய் கொடுத்து அதை நிரூபிக்கணுமோ நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து நம்ம சூரியநாராயணன் கிட்ட சொல்கிறாங்க. சூரியநாராயணம் அதுவும் சரிதாம்மா, அந்த அப்பாவி பாவமா, அவன் எத்தனை வருஷமாக ஒரு பெத்த தகப்பனை பார்க்காம ரொம்பவே ஏக்கமாக இருக்காமா, அது மட்டும் வந்து உண்மையாக இருக்கணுமா, அவன் வந்து கண்டிப்பாக அந்த உதய பெருமாள் மாட்டணுமா, அவன் வந்து ஒரு கல் நெஞ்சக்காரம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம சூரியநாராயணன் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம இந்திராணிக்குமே கண் கலங்கிறது. ஏன்னா நம்ம சிவா வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இதை போதையா, நீங்கள் கண்டிப்பாக சரியாகி வந்துடுவீங்க, நான் உங்களுக்கு தகுந்த ஏற்பாடை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்திராணி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் ரொம்பவே எல்லாருமே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பொன்னி வந்து நம்ம இந்திராணி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணியை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இந்திராணிக்கு ரொம்பவே கோவம் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன எண்ணத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. என்ன சித்தப்பா, இத்தனை நாள் வந்து நீங்கள் உண்மையை மறைச்சி வச்சுருக்கீங்க, தெரியுதா தெரியலையா, அது எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதயவர்மாவை பிடிச்சி நம்ம இந்திராணி திட்டுறாங்க. இந்த பக்கம் எதுக்கு இந்திரா என் புருஷனை நீ திட்டிகிட்ருக்க அப்படின்றாங்க. எல்லாம் போதும், உங்களோட நடிப்பு ட்ராமா இன்னையோட நிறுத்திக்கங்க, அப்படி இல்லைனா இந்த வீட்டில் நீங்கள் யாருமே இருக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கபிலன் கேட்குறாங்க, என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்ருக்க, அந்த அயலி சிவாவுக்காக இப்படி பேசிகிட்ருக்கியா, போதும்டா, மறைச்ச உண்மையை மறைச்சதே எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அந்த வீட்டில் நடக்கிறதுக்கு எல்லாமே, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பேச, இந்த பக்கம் என்னக்கா எதை வச்சு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கான்ற போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சூரியநாராயணன் சொன்ன வாக்குமூலத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கபிலன் அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ அக்காவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இதை மறைக்கிறதுக்கு தானே நீங்கள் வந்து அயலி சிவாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிங்க. செக், நீங்களாம் ஒரு மனுஷனா, ஒரு சொத்துக்காக இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையோ ஒரு அப்பா பிள்ளையை வந்து பிரித்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி வந்து நம்ம இந்திராணி வந்து எல்லாரையும் திட்டுறாங்க. இந்த பக்கம் என்ன சித்தப்பா உங்களை மிரட்டி வச்சுருக்காங்களா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கேட்குறாங்க. இப்படி மட்டும் கதைக்களத்தை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம கபிலனுக்கு ஒரு பாடத்தை கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுக்கணுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.